100 வருஷமா இங்க நடக்கிற பாரம்பரிய தொழிலு. தஞ்சாவூரோட சிறப்புன்னு பெரிய கோயிலுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கோ, அதே அளவுக்கு இந்த வீணை தொழிலாளர்களுக்கும் ஒரு முக்கிய இடம் இருக்குன்னு நான் நம்புறேன். பாரம்பரிய தொழில் பெரும்பாலும் எல்லா இடங்கள்ல அழிஞ்சிட்டு வர இந்த நேரத்துல, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட 100 வருஷமா இதே இடத்துல ஜெனரேஷனா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீணைகள் செய்யறதுக்கு பலாமரங்கள தான் இவங்க தேர்வு செய்றாங்க. 20, 30 வருஷத்துக்கு மேல உள்ள பழைய மரமா இருக்கு அப்படின்னா, வீணை வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேருந்தே பலாமரங்கள் வந்து பண்ருட்டிலேருந்து தான் வரவழைக்கப்பட்டு இங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப வெவ்வேறு இடங்கள்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு மாச சம்பளங்கிற மாரி கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை கட்டை வெட்டுறாங்களோ அவ்வளோ காசு. ஒரு கட்டை வெட்டுறதுக்கு இன்னைய ரேட்டுக்கு ரூ. 600 வாங்குறாங்க. ஒரு ஆளால ஒரு நாளைக்கு வந்து ஒரு கட்டையிலேருந்து 4 கட்டை வரைக்கும் வெட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அரை நாள் மட்டும் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஹார்டான வேலை. அந்த கோடாலி கொஞ்சம் மிஸ் ஆனதுனாலும் இவங்க கால்ல விழுவும். அதுல ஒரு வயதான ஐயாவை நான் பார்த்தேன். 37 வருஷமா அவரு இதே வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு தடவை இந்த கோடாலி தவறி அவர் கால்ல விழுந்து விரல் அப்படியே துண்டா போயிடுச்சு. அதோட அவரு இன்னமும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வயசுலயும் இந்த ஐயா மற்ற ஆட்களுக்கு நிகரா இன்னும் அந்த கம்பீரம் குறையாம அந்த வேலையை தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த ஐயாவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ இந்த தொழிலை வந்து ஒரு மிஷினால இதை பண்ணிட முடியும் இந்த வீணை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்டுபிடிப்பை நீங்க என்ன மாதிரி பார்ப்பீங்க? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல இந்த தொழில் இதோட அழிஞ்சு போகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? உங்களோட பர்சனல் பார்வையே என்னங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை பாய்.